வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் என் குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் gummy beer ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த gummy beer ரெசிபி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஸோ நான் ஹீட்டை வந்து லோ ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 120 மில்லிலீட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. ஸோ இன்றைக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறது ஈஸியாக மேக் பண்ணுற இந்த gummy beersக்கு வந்து லைம் ஜெல்லோ எடுத்துருக்கிறேன். 85 grams வருது. 85 grams லைம் ஜெல்லோ. ஸோ இப்போ இதை வந்து இந்த பேக்கெட்டில் இருக்குது. இப்போ இதை வந்து உடைச்சி தண்ணியோட போடுவோம். இதில் வந்து 8 கிராம் ஜெலட்டின் இருக்குது. 8 grams ஆஃப் ஜெலட்டின் இதையும் இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இது நல்லா கரைய விடணும், நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ ஹீட்டை வந்து லோ ஹீட்லேயே வச்சுருங்க. இது வந்து ஒரு விதமாக ஈஸியாக செய்கிற gummy beers. ஸோ உங்களோட கிட்ஸையும் நீங்கள் இதில் இன்வால்வ் பண்ணலாம். அவளுக்கும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் இப்படி செய்யக்க. இது நல்லா கரைய விடணும், நல்லா கரையணும் ஃபுல்லாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு விஸ்காலையும் இதை கரைச்சி விடலாம். ஸோ அந்த ஜெலட்டினும் இந்த ஜெல்லோ மிக்ஸும் வந்து நல்லா கரைஞ்சிட்டுது. இந்த நல்லா கரைஞ்சா பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். நல்லா கரைஞ்சிட்டுது. நான் இந்த ட்ரேயில் வந்து 2 சிலிக்கான் மோல்டு வந்து gummy beers மோல்டு வந்து வச்சுருக்கிறேன். இது இருந்தால் தான் நீங்கள் பர்ஃபெக்டான gummy beers செய்து எடுப்பீங்க. ஸோ இதில் வச்சேன்னா அந்த ட்ரேயில் வச்ச காரணம் அப்போ தான் இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க வந்து ஆட்டாமல் ஃப்ரிட்ஜுக்கு வந்து வைக்கலாம். இந்த இருக்குது நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜெல்லோ மிக்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி ஒரு ட்ராப்பரால் வந்து ஸ்குவீஸ் பண்ணி ட்ராப் பண்ணுவோம். அப்போ தான் நீட்டாக இதுக்குள்ள விடலாம். ஸோ இந்த ட்ராப்பர்லேருந்து ஸ்குவீஸ் பண்ணி இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மோல்டுக்குள்ளே வந்து விடுவோம். ஸோ நான் இப்போ வந்து இந்த gummy beer மோல்டில் வந்து அந்த ட்ராப்பரால் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன்று காட்டுறேன். இதில் வந்து ஒரு நேவல் ஆரஞ்சு எடுத்து கழுவி 2ஆக வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை புளிஞ்சு எடுப்பேன். ஸோ இதை நான் புளிஞ்சு 120 மில்லிலீட்டர் வந்து இதுலேருந்து ஜூஸ் எடுக்க போகிறேன். இதை நான் புளிஞ்சிருக்கிறேன். 120 மில்லிலீட்டர் ஜூஸ் எடுப்பேன். ஸோ நான் புளிஞ்ச ஜூஸில் வந்து சரியாக 120 மில்லிலீட்டர் வந்திருக்கு. நான் முதல் செய்த gummy beer மாதிரியே இதில் வந்து நான் சட்டியை வச்சு லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் நான் புளிஞ்சு வச்ச ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது 120 மில்லிலீட்டர். இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து 15 கிராம் தேன் இருக்குது, ஹனி. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ தேன் விட்டால் பிறகு இதை கொஞ்சம் கரைச்சி விடுங்க. தேன் விட்டு கரைச்சா பிறகு இதில் வந்து 16 கிராம் ஜெலட்டின் இருக்குது. இந்த ஜெலட்டினையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைய விடணும். ஸோ நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இப்போ இதுவும் வந்து நல்லா கரைஞ்சிட்டுது, நல்லா டிசால்வ்ட் ஆகிட்டுது. ஸோ இதையும் வந்து நாங்கள் அந்த மோல்டுக்கு விடுவோம். இந்த இருக்குது இது மெட்ட மோல்டு. ஸோ இந்த சேம் சிலிக்கான் மோல்டு gummy beer மோல்டு. இப்போ வந்து நாங்கள் செய்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸோட gummy beer இதை வந்து இந்த ட்ராப்பரால் ஸ்குவீஸ் பண்ணி விடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பபிள்ஸ் வராமல் இதை விடுங்கோ. ஸோ இந்த 2 gummy beersையும் நான் இந்த மோல்டில் போட்டிருக்கிறேன். இப்போ நான் இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு ஒரு 30 to 40 minutes வந்து செட் பண்ண விட போகிறேன். ஸோ இப்போ இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம். ஸோ இந்த gummy beer ஃப்ரிட்ஜுக்கு வச்சு ½ an hour ஆகிட்டு. ஸோ இது வந்து நல்லா செட் ஆகிட்டு. ஸோ இந்த மோல்ட்லேருந்து gummy beer மோல்ட்லேருந்து இதை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த சிலிக்கான் மோல்டு இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு.
இந்த இருக்கு இது வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸில் செய்த கம்மி பியர். இதையும் ரிமூவ் பண்ணி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்கு இதுதான் இந்த ஈஸி வே ஆஃப் மேக்கிங் கம்மி பியர். இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்மி பியர் ரெசிபி எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.